தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார ராசி பலன், எந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கப் போகிறது, எந்த அதிர்ஷ்ட ராசிகள் எந்த நிலையில் உச்சம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 23ஆம் தேதி பங்குனி மாதம் 9ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை, மார்ச் மாதம் 23ஆம் தேதி டு மார்ச் 29 என்ன விசேஷங்கள் இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். அப்புறம் சந்திராஷ்டமும், அப்புறம் 12 ராசிகளுக்குரிய பலன் உள்ள போய் இல்லாமா. மார்ச் 23 பங்குனி 9 திங்கட்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் அன்று கிருத்திகை வருகிறது. அதனால் முருகபெருமானை நினைத்து வழிபாடு செய்வது உத்தமம். மார்ச் மாதம் 24ஆம் தேதி பங்குனி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும், அன்றைய தினம் சஷ்டி விரதம் இருப்பது நல்லது. அன்று முழு சஷ்டி விரதம் இருங்க. மார்ச் மாதம் 25ஆம் தேதி பங்குனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும், மார்ச் மாதம் 26ஆம் தேதி பங்குனி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும், மார்ச் 27ஆம் தேதி பங்குனி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமநவமி, ஸ்ரீராம நவமி. அனைவரும் ராம மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. குறைந்தது 1008 தடவை ஜபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. மூல நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி சந்திராஷ்டம். மார்ச் மாதம் 28ஆம் தேதி பங்குனி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி விரதம் இருப்பது உத்தமம். அன்று பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஸோ சந்திராஷ்டமம் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்ட மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கிருத்திகை சஷ்டி ஸ்ரீ ராமநவமி மற்றும் ஏகாதசி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள். விசேஷ தினங்களில் இறைவனை அதிகமாக வழிபாடு பண்ணும்போது ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆகும்போது பிரச்சனைகள் குறையும். மனுஷாலோடு கனெக்ட் ஆகும்போது பிரச்சனைகள் அதிகரிக்கும் இல்லையா? அதனால் ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆகிடும். அதுதான் நமக்கு நல்லது. வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் போயிடலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, இந்த வாரம் புதிய வாய்ப்புகள் தானாக வந்து சேரப்போகுது. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகுது. பண வரவுகள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் அவ்வளோ திருப்தி இருக்காது. ஆனாலும் நமக்கு தேவையான பண வரவுகள் கண்டிப்பாக அமையும். இந்த வாரத்தில் நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஆண்டவன் நமக்கு அனுமதி கொடுக்குறார். அதனால் நீண்ட நாள் ஆசைகள் பற்றிய ஒரு முடிவுகளை இந்த வாரத்தில் ஈடுபடுங்க. நிச்சயமாக வெற்றி உண்டாகும். மேஷத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல விஷயம் அடைஞ்சிடணும்னு எல்லா ஆண்டவன்ட்டையும் கும்பிடுவீங்க. அதனால் ஆண்டவனோடு இந்த வருஷம் அதிகமாக இந்த வாரம் கனெக்டிங்கில் இருப்பீங்க. நல்லது நடக்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் மன அமைதி அதிகரிக்கும். மனசில் ஒரு அமைதியை கிரியேட் பண்ணுவீங்க. ஆன்மீகத்தில் அதிகமான நம்பிக்கை வரும். பெரியவர்கள் மீது அதிகமான நம்பிக்கை வரும். மன வளர்ச்சி பண வளர்ச்சி ஏற்படுவதற்கு ஆன்மீக வளர்ச்சி தேவைன்னு இப்போ புரிய வரும். பணவரவு மேம்படுவதற்கு கும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோடு பழக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கும்பராசிக்காரர்களோடு பழக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கலை திறமை வெளிப்படுத்தப்படும். என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ மனசில் இருக்கிற உங்களுடைய திறமை, ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாரத்தில் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் ஏற்படும். முக்கியமாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ரிஷபராசிக்கு அமையப்போகிறது. நல்லது நடக்கும். மிதுன ராசிக்கு இந்த வாரம் நிறைய ஐடியாலஜி கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆக்க போகிறீங்க. சின்ன விஷயங்களை அழகாக சாமர்த்தியமாக சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் உண்டாகும்.
ஏதாவது தப்பாக பண்ணிட்டோமோ, சிக்கிக்கிட்டோமோ அப்படிலாம் யோசிச்சுருப்பீங்க. அதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு ஒன்றுமே இருக்காது, எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அற்புதமான நேரம் இந்த மிதுன ராசிக்கு. அதில் முக்கியமாக சமூகத்தில் மதிப்பு உருவாகும், நல்ல உயரும், மனசில் உற்சாகம் அதிகரிக்கும், வேலை மாற்றங்கள் பற்றி நல்ல தகவல்கள் வரும், எதிர்பார்த்த நல்ல செய்திகள், நண்பர்கள் மூலமான ஆதரவுகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. கடகராசி, கடகராசியை பொறுத்தவரை கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாரம். நல்ல உழைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும், ஸ்மார்ட்டாக உழைச்சி அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணலான்ற திங்கிங்கும் ஏற்படும். குடும்பத்தில் எதிர்பாராத மகிழ்ச்சிகள், என்னடா நம்மளை பாராட்ட மாட்டாங்க, இவங்க நம்மளை பாராட்டுறாங்களே, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படியே கையை கிள்ளி பார்த்துக்க கூட வாய்ப்பு ஏற்படும். சின்ன சின்ன திட்டங்கள்லாம் போட்டு வெற்றி பெறுவீங்க, ஸ்மார்ட்டாக சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுவீங்க. நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலைகளை சமூகத்தில் ஏற்படுத்திக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு தரத்தை உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பு கடகத்திற்கு இந்த வாரம் ஏற்படுகிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை பங்குனி மாதம் 9ஆம் தேதி முதல் சரியாக பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்குள்ள சில அற்புதங்களை கடின உழைப்பு மூலமாக, அதுலேயே ஸ்மார்ட்டான கடின உழைப்பு மூலமாக சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. கடகராசிக்கு நல்ல செய்திகள் இந்த வாரம் கண்டிப்பாக வந்து சேரும். சிம்மராசி, சிம்மராசியை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தாங்க, கவலையப்படாதீங்க. இந்த வாரத்தில் மார்ச் 29க்குள்ளே அதிர்ஷ்டம் உங்கள் பக்கங்கிறத நிரூபணம் பண்ணிடுவீங்க. நல்ல பயணங்களில் முன்னேற்றம் ஏற்படும், கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், நல்ல செய்தி ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் புதிய வாய்ப்புகள் ஏற்படும், ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படும். விரயங்கள் இல்லாமல் ஒரு வாரத்தை இந்த வாரமாக நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வாரத்தில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் கை கொடுக்க போகுது. சமூகத்தில் அந்தஸ்து உயர்வு ஏற்பட போகிறது. நட்பு வட்டாரங்களில் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. துள்ளி குதிக்க போகிறீங்க. எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறது. காலப்புருஷன் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கார், நிச்சயம் நல்லது நடக்கும். கன்னிராசி, கன்னிராசிக்கு மறைத்திருந்த வாய்ப்புகள்லாம் இப்போ கிடைக்க போகுது. நம்ம வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்கு அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே உங்கள் சவால்களாக மாறி, அந்த சவால்களில் எப்படியாவது ஜெயிக்கணுமப்பா, எப்படியாவது இவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணுமப்பா அப்படின்னு ஒரு நிர்பந்த கணக்குகள் நடக்க போகுது. அந்த நிர்பந்த கணக்குகள் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும். மன உறுதி கொஞ்சம் அதிகப்படுத்திங்க. உண்மையாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். சில விஷயம் பொய்யா தெரியும், ஆனால் அதை பேச முடியாமல் அதை பேச வேண்டிய கட்டாயம். அதனால் சாமர்த்தியமாக பேசுங்க. பேச்சு திறமையில் தான் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய பலம் உங்களுக்கு கிடைக்க போகுது, பாராட்டு கிடைக்க போகுது. உங்களையே நீங்கள் பாராட்டிக்க போகிறீங்க. தைரியம் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும். இந்த வாரத்தில் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை கொஞ்சம் மெல்ல அசைவு போட்டு பாருங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு எவ்வளோ விஷயத்த கடந்து வந்திருக்கோம், நம்மளாம் மனித பிறவியே இல்லை அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்திலே கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்களையே நீங்கள் பாராட்டிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள். துளாராசி, துளாராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்ட சுவாமி, மார்ச் 29க்குள்ளே இந்த ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், அமைதி நிலைவரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உறவுகள் நல்லபடியாக அமைவாங்க. உறவுகள் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். ஏதாவது முதலீடுகள் செய்யலாங்கிற எண்ணங்கள் ஏற்படும். உடல்நலங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல்நலம் சம்மந்தமாக மனசு பாதிக்கப்படும், ஆனால் எப்படியே சமாளித்து வெளியில் வந்துடுவீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை சிக்ஸர் அடிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு, மதிப்பு மரியாதை உயரும், சந்தோஷம் உண்மையாக இருக்குங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்களை துளாராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் நிறைய பெற போகிறீங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். விருச்சக ராசி, விருச்சக ராசியை பொறுத்தவரை புதிய தொடர்புகள் ஏற்படும். ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃப்ரெண்டு மூலமாக சில கான்டாக்ட், இந்த கான்டாக்ட்லாம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் உண்டாக்கும். சிந்தனையில் ஒரு நல்ல தெளிவு ஏற்படும். பயணங்கள் மூலமாக லாபம் ஏற்படும். குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அலைச்சல் திருச்சல், அலைச்சல்னு சொல்லுவாங்க, ஏதாவது பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக வேலைக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் வேலையில் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுமையாக இரவு தூக்கங்களில் பார்த்தீங்கன்னா டயர்ட்லேயே தூங்கிடுவீங்க. ஏதாவது செல்லை பார்க்கலான்னு நினைக்கிறத விட டயர்டில் தூங்கிடுவீங்க. ஏன்னா காலையில் அலைச்சல், சாயந்தரம் தூக்கம், காலையில் அலைச்சல், சாயந்தரம் தூக்கம், தூக்கம் மாறி போகாமல் அதை ட்ரை பண்ணி முடிச்சிடுவீங்க. அதனால் தூக்கத்தில் கொண்டாட்டம் இந்த வாரத்தில் உண்டு. சில பேருக்குலாம் உங்கள் அன்பை ரொம்ப லவ்வலாக சக்ஸஸ் ஆகும். அற்புதமான வாரமாக விருச்சகத்துக்கு அமையுது. இந்த வாரத்திலே மிகப்பெரிய உச்சம் பெறக்கூடியவர்கள் நீங்கள் தான், நல்லா இருப்பீங்க.
தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக சக்ஸஸ் ஆகும். பிள்ளைகள் மூலமாகவும் குடும்பத்தின் மூலமாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய கணிசமான முன்னேற்றங்களும் உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயமும் கூடும். மன அழுத்தம் குறையும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29க்குள்ளே வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். உறவினர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்கும் ஏற்படும். நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் பணத்தை இழந்துட்டோமே லைட்டாக மனசு சிக்காகும். ஆனால் பயப்படாதீங்க, பல வழியில் பணம் உங்களை நிரப்பும். ஸோ சந்தோஷத்திற்கு கொஞ்சம் பணத்தை இழந்து தான் ஆகணுங்கிறது புரியவும் இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரத்தில் மனசு புரியறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். நல்லது நடக்கும். தனுசு ராசிக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம். மகர ராசி, சில பேர் இந்த தில்லாலங்கடி வேலை காட்டுறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. இவன்லாம் என்னென்ன ஆட்டம் ஆடுறான், ஓவராக ஆடுறானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனையெல்லாம் எப்படி அடக்கணும் அப்படிங்கிற ஒரு அடக்குமுறையை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. தலைமை பண்பு வெளிப்படும். தலைமை திறன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற தலைமை திறன் ஏற்படும். வேலையில் பாராட்டுகள் கிடைக்கும். எதிரிகள் பலவீனம் அடைவாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நிகழ்ச்சிகள், ஆரம்ப விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் அடுத்தடுத்து வாரத்தில் அடுத்தடுத்த கட்டங்களில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கிடையே இருந்த கசப்புகள், அரசியலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இந்த கசப்புகள்லாம் மாறி நீண்ட நாளாக நமக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு திணறிக்கிட்டு இருந்தோம்னா அந்த முடிவுகளை இப்போதைக்கு நல்ல அற்புதமாக எடுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக மகர ராசிக்கு அமைகிறது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலாக பாராட்டுவாங்க. ஆகா பரவாயில்லையே, இந்த பாராட்டுக்கு தானே இந்த மனசு இயங்குனது அப்படின்னு பாராட்டுகளை வாங்கி குவிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. நல்லது நடக்கும். கும்பராசியை பொறுத்தவரை பொறுமை ரொம்ப அவசியம். இந்த வாரத்தில் நிறைய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். லேர்னிங் திறமை, அதே மாதிரி புதிய படைப்புகளை படைக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். இனிமேலும் வாழ்கிறதா இருந்தால் நம்ம இப்படிலாம் முயற்சி பண்ணால் தான் வாழ முடியும் தெரிஞ்சுக்கிட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளே பயணம் பண்ணுவீங்க. நல்ல நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. பொது வாழ்க்கையில் மனுஷாலோட சந்திப்புகள், மீட்டப் நிறைய நடக்கும். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். பயணங்கள் அனுகூலமாகும். பண வரவுகள் திருப்தியாகும். இந்த வாரத்தில் நீங்கள் போட்ட கணக்குகளை கச்சிதமாக முடிப்பீங்க. கொஞ்சம் பிஸியான வாரம் தான், ஆனால் மனசுக்கு கவலையெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது. எல்லாத்தையும் அழகாக கடந்து வருவீங்க. நல்ல முன்னேற்றங்கள், நல்ல வாய்ப்புகள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் பணவரவுகளை பற்றி நல்ல யோசனைகள், இன்னும் சொல்லப்போனால் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். ஆண்டவன் மேலே நம்பிக்கையை போட்டு வாழ்கிறது இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் ஆண்டவன் உங்களை நல்ல விதமாக காப்பாற்றுவார். பயப்படவே வேண்டாம். கும்பராசிக்கு நல்லது நடக்கும். மீனராசியை பொறுத்தவரை மார்ச் 29ஆம் தேதிக்குள்ளே நிலைத்த தன்மைகள் உருவாகும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் அறகுறையாக இருந்தது, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேள்விக்குறியாக இருந்ததில் அந்த நிலைத்த தன்மைகள் உருவாகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் மீனராசிக்கு ஏற்படும். சகல யோகங்களும் நிச்சயமாக ஏற்பட இயற்கை பிரபஞ்சத்தோடு கொஞ்சம் கனெக்ட் ஆக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அப்போ பிரபஞ்ச சக்தியோடு இந்த மீனராசிக்காரர்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகரிக்கும், வேண்டான்ற எண்ணம் வரும். உடல் எடை பிரச்சனைகள் சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. அதனால் எதுவும் பெரிய அளவில் இழுத்து விட்டுக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மீனராசிக்கு. இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறதுக்கு சில விஷயங்களை தாமதப்படுத்துங்க, அதுவே நல்லது. அப்புறமா பண்ணிக்கலாம்னு தள்ளி போடுங்க. மீனராசிக்கு அது ஒரு பெரிய புரட்சியாகவே இருக்கும். நல்லது நடக்கும். நண்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிகமாக சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை தள்ளி போடுவோம், மெல்ல நடப்போம், பொறுமையாக சாப்பிடுவோம், பொறுமையாக குளிப்போம், பொறுமையை அதிகமாக கடைப்பிடிப்போம். சில பேர் நம்மளை தூண்டுற மாதிரி பேசுவாங்க, பிரச்சனையை உண்டாக்குவாங்க. அவங்கள்ட்ட சிக்காமல் வெளியில் இருப்போம். நல்லது நடக்கும். சில நல்ல எண்ணங்கள் தானங்க நல்ல வாழ்க்கை. தொடர்ந்து சந்திப்போம் அடுத்த வாரத்திலே. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.